ராணுவத்தோடு சண்டையிடுவது என்பது வேறு. உலகத்திலேயே அமெரிக்கா தயாரிக்கிற அத்தனை ஆயுதங்களும் அணுகுண்ட தவிர எல்லாமே அங்கு போடப்பட்டிருக்கிற நேரத்திலையும் இதுவரைக்கும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய தந்திரோபாயங்கள் மூலமாகவும் புதிய புதிய யுக்திகள் மூலமாகவும் நாங்கள் இஸ்ரேலை வென்று கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா. அதை தாண்டி அபு உபைதா அவங்க சொல்லும்போது இந்த சமீபத்திய வாரங்களில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பல கைது நடவடிக்கைகளுக்கு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். எப்படியாவது இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவனுங்களை உயிரோட பிடிக்கிறது தான் முயற்சியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய. அதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நவீன வரலாற்றில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான மிகப்பெரிய இராணுவ பாடசாலை எங்களுடையதுதான் என்கிறார். இதை படிக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இந்த நவீன காலத்தில் 2025 நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க வருகிற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற மிகப்பெரிய பாடசாலை, மிகப்பெரிய ஸ்கூல், இராணுவ ஸ்கூல் எதுன்னு சொன்னால் அது எங்களுடைய இராணுவத்தினுடைய ஸ்கூல் தான் அப்படிங்கிறாரு. அதனால தான் நிறைய பாடங்களை அவங்களுக்கு நாங்கள் படித்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும், இஸ்ரேல் எப்படி எங்களை தாக்கினாலும், அவங்க எப்படித்தான் திட்டங்களை போட்டாலும் அதை எதையுமே நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, மரணத்தின் மூலமாகவும் எங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு போராடுகிற ஒரு குழுவுக்கு அவர்கள் என்ன திட்டம் எதிரிகள் போட்டாலும் அது பலன் அளிக்காது. அதான் யதார்த்தம். அதைத்தான் அபு உபைதா வேற வார்த்தைகளில் சொல்றாரு. ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும், அவருடைய தாக்குதல் திட்டங்கள் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான நீண்ட போராட்டத்தை தொடருவதற்கு முழுமையான தயாரிப்பில் இருக்கிறோம் என்கிறார்கள். 2 வருஷம் ஆல்ரெடி யுத்தம் நடந்துருச்சு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு இராணுவத்தை கொண்டு வந்தாலும் எத்தனை ஆண்டுகளுக்கும் நாங்கள் யுத்தம் செய்ய தயார் என்கிறார். பெரிய ஆச்சரியமான வார்த்தை என்னன்னு கேட்டால், எனவே காசாவில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆயுதங்களை அவங்களே தயாரிக்கிறாங்கன்னு. அதை அவர் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய உத்திகள் எதிரிகள் மீது பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. தரமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளுடைய படையைச் சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத இஸ்ரேலிய அரசாங்கம் தன்னுடைய யுத்தத்தை தொடர விரும்பினால் அது என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய படையைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய படையினுடைய அதிகாரிகளுடைய இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்க யுத்தத்தை தொடர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய சாவுகளை காணுவீங்க, அவங்களை அடக்கம் செய்யறதுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி